இனி வருகின்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி மீன ராசி. பல காரணங்களால் ஒரு சிறப்புள்ள நபர் அப்படிங்கிற பெயர் வாங்கியிருந்தாலும் இந்த ராசிக்காரங்க ராசி அதிபதி குரு பகவான் என்பதனால நல்ல ஒரு கருணை, இரக்கம், மற்றவங்களுக்கு அந்த கற்பிக்கணுங்கிற குணம் இது எல்லாமே இயல்பாகவே நம்மளுடைய மீனராசி என்பவர்கிட்ட இருக்கும். பாலில் ஒளிந்திருக்கிற நெய் மாதிரி தான் இவங்களுடைய மனசு. எப்பவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப சுத்தமாக இருக்கும், வெளிப்படையாக இருக்கும், எல்லாத்தையுமே மன்னிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஒரு எதிரி நம்மக்கிட்ட ஒரு இடைஞ்சல் பண்ணிவிட்டு பிரச்சனையை கொடுத்துட்டு மறுபடியும் வந்து நம்மக்கிட்ட மன்னிப்பு கேட்டானா ஏற்றுக்கக்கூடிய அந்த மனோபக்குவம் உடைய ஒரு ராசி அப்படின்னாலும் இந்த மீனராசி என்பவர்களை சொல்லலாம். மற்ற ராசிக்காரங்களாம் ஏற்றுக்க மாட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு துரோகம் பண்ணிட்டாங்கன்னா மற்ற ராசிக்காரங்களாம் ஏற்றுக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் நம்மளுடைய மீனராசி என்பவர்கள் அப்படி கிடையாது. அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனோபக்குவம் இவங்களுக்கு இயல்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த 7.5 சனி காலத்தில் இந்த மீனராசி என்பவர்கள் சனி பகவான் நாற்காலி போட்டு உட்காந்துட்டு இருக்கிறார். இருந்தாலும் முயற்சியை அதிகப்படுத்துங்க. சின்ன சின்ன தடைகள் வரும். அந்த தடைகள் எல்லாம் நீங்கள் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கக்கூடிய காலகட்டம் தான். அதே மாதிரி முயற்சியை அதிகமாக போடுங்க. அந்த தடையெல்லாம் உடைத்துட்டு ஜெயிக்கக்கூடிய வெல்லக்கூடிய அமைப்பு இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும். இந்த சித்திரையில் சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வரும். வைகாசிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். அது எந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும், எந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்கும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மீனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மீனராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். உங்களுடைய குலதெய்வம் ஒரு பெண் தெய்வமாக இருந்தது அப்படின்னா பௌர்ணமி நாட்களில் போய் ஒரு 9 தேங்காய் தீபம் போட்டு வழிபடுங்க. அதே உங்களுடைய குலதெய்வம் ஒரு ஆண் தெய்வமாக இருந்தது அப்படின்னா அமாவாசை நாட்களில் போய் வழிபட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக நீங்கள் நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். நம்பிக்கையோடு இதை செய்யுங்க. உங்களுடைய மீனராசி என்பவர்களுக்கு இந்த 2026 பரபவ தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் ஒரு சில மாற்றங்கள் நடக்க போகுது. பூர்வீக சொத்தில் இருந்து வந்த அந்த பிரச்சனைகள், வில்லங்கங்கள், தடைகள் எல்லாமே நீங்கும். அதாவது அப்பா தாத்தா வழி உறவுகளுடைய அந்த சொத்துக்கள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கைக்கு கிடைக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ரொம்ப நாளாக அது ஒரு போராட்டமாகவே இருக்குது. எங்களுக்கு ஒரு சாதகமான பலன் கிடைக்கவே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் நல்லபடியாக முடிகிறதுக்கான யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா சொந்த பந்தங்களால், பங்காளிகளால் ஒரு சில கோர்ட்டு வழக்குகள்லாம் சந்திச்சிட்டு இருந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமான முடிவு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். சுருக்கமாக சொல்லணும்னா உங்களுடைய பங்கு உங்களுடைய கைக்கு வரும். பூர்வீக சொத்து மட்டும் அல்லாமல் பொதுவாகவே வேறு விஷயங்கள் எல்லாமே ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பிஸ்னஸ் சம்மந்தமாக ஒரு சிலருக்கு கோர்ட்டு பிரச்சனை போயிட்டு இருந்திருக்கும். அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒரு முடிவுக்கு வரும். எந்த விஷயங்கள்லாம் இழுபறியாக இருந்ததோ அதெல்லாம் ஒரு சாதகமான முடிவு கிடைக்கக்கூடிய கிரக அமைப்பு தான் நம்மளுடைய மீனராசி என்பவர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த ஆண்டு அப்படிங்கிறது பல காலமாக நீங்கள் விரும்பி காத்துட்டு இருந்த ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் நடக்க போகுது. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக எனக்கு ஒரு 4 வீலர் வாங்கணும் அப்படிங்கிற ஆசையில் இருந்திருப்பீங்க. அவங்களாம் இந்த ஆண்டில் வாங்குவீங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக 2 சக்கர வாகனம் வாங்கணும், அதுவும் நான் எனக்கு பிடிச்ச மாதிரி வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தீங்களா, அதெல்லாம் இந்த ஆண்டில் வாங்க போகிறீங்க. அதற்கான யோகமும் சந்தர்ப்பமும் உங்களுக்கு அமைய போகுது அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக மீனராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக போகக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். குடும்ப உறவுங்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக போங்க. இந்த காலகட்டத்தில் பிடிவாதத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வரத்துக்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது. அதனால் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக போங்க. தேவையில்லாத விஷயங்களில் அதிகம் வாதாட வேண்டாம். சின்ன வாக்குவாதம் பெருசாகிறதுக்கான சாத்தியக்கூறுலாம் இருக்குது. கொஞ்சம் அனுசரணையாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில் இந்த மீனராசி என்பவர்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக பண விஷயத்தில் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கராராக இருந்துக்கோங்க. ஒரே தட்டில் சாப்பிட்ற நண்பராக இருந்தாலும் சரி, உறவாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் பண விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும்.
அதனால் யாருக்கிட்டையா இருந்தாலும் இந்த நிதி சம்மந்தமான விஷயத்தில் கொஞ்சம் கட் அண்ட் ரைட்டாக நடந்துக்கோங்க. அது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். 7.5 சனி காலம் என்பதனால உங்களுடைய ராசி மீதே சனி பகவான் இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதில் இறங்குனீங்கனாலும் சின்ன சின்ன தடைகள், பிரச்சனைகள் இதெல்லாம் கொஞ்சம் வர்றதுக்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது. நீங்கள் தவிர்க்க முயற்சி பண்ணனாலும் கூட சின்ன சின்ன தடைகள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக தான் இந்த காலகட்டத்தில் இருக்கணும் அப்படின்னே சொல்லலாம். யாராவது பார்க்க போனீங்கன்னா வீட்டிலேருந்து இவங்களை போய் பார்த்துட்டு வந்தால் ஓரளவுக்கு சாதகமாக ஏதாவது நடக்கும், போய் நம்ம அவங்கக்கிட்ட பேசிட்டு வரலாம், மனதுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கிளம்புவீங்க. அங்கே போனீங்கன்னா அவங்க வீட்டில் இல்லாமல் எங்கேயாவது வெளியில் போயிருப்பாங்க, அல்லது ஏதாவது சின்ன வண்டி வாகனத்தில் போகும்போது சின்ன தடை வரும், அல்லது அங்கே போக முடியாத ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். அது பிஸ்னஸ்லேயும் சரி, வீட்லேயும் சரி, ஒரு உறவுகளை சந்திக்க போனாலும் சரி, இந்த மாதிரி சின்ன சின்ன தடைகள் வர்றதுக்கான சாத்தியக்கூறு இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சில மீனராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா ஒரு சில நிகழ்வில் கலந்துக்கலாம் அப்படின்னு நினச்சி இந்த டைமுக்குள்ளே வாங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்ருப்பாங்க. ஆனால் நீங்கள் அந்த டைமுக்குள்ளே போகலாம் அப்படிங்கிற மாதிரி கிளம்பிடுவீங்க. இடையில பார்த்திங்கன்னா டிராஃபிக் ஜாம் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைனால கொஞ்சம் தாமதமாக போக வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. எதிர்பாராமல் அனைத்து விதங்களுமே கொஞ்சம் தாமதமாக நடக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இந்த மீனராசி அன்பர்களுக்கு அமைந்துடும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு நிலைமையை கூட வாங்கியிருப்பீங்க, பத்திர ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக அங்கே போவீங்க. அங்கே கரெக்டான டைமுக்கு நீங்கள் வரல அப்படின்னு உடனே அடுத்த இதை பார்க்க போயிடுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தாமதமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. என்னதான் 7.5 சனி காலமாக இருந்தாலும் நீங்கள் ஒரு முடிவு பண்ணி போவீங்க, அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்னுக்கு பின்ன எல்லாம் நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. குறிப்பாக 30 வயதுலேருந்து ஒரு 40 வயதுக்குள்ளே முதல் சுற்றில் இருக்கக்கூடிய சனி பகவான் முதல் சுற்றாக வந்து அமரும் போது ஒரு சிலருக்கு சின்ன சின்ன தடைகள் வரும். 2ஆம் சுற்றாக இருக்கக்கூடியவங்களுக்கு அவ்வளோ பாதிப்பை எதுவும் தரமாட்டார். முதல் சுற்றாக இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் கவனமாக தான் இந்த காலகட்டத்தில் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் நம்மளுடைய மீனராசி என்பவர்களுக்கு தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் தொழிலில், வியாபாரத்தில், வீட்டில், வண்டி வாகனம் வாங்குறதுல இதிலெல்லாம் நல்ல பலனை தருவார். நிறைய உழைப்பை போடுவீங்க. உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இந்த மீனராசி என்பவர்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் என்பதனால நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் இந்த காலகட்டத்தில் அப்படின்னே சொல்லலாம். இந்த மீனராசி என்பர்களை பொறுத்தவரையில் இரும்பு, எண்ணெய், வண்டி வாகனம் சார்ந்த தொழில் செய்யக்கூடிய மீனராசி என்பர்களுக்கு இந்த வருட ஆரம்பத்தில் சின்ன சின்ன சிரமங்களும் செலவுகளும் ஏற்பட்டாலும் போக போக அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக அமையும் போது எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றி அமையும். குறிப்பாக சொல்லப்போனால் வைகாசிக்கு அப்புறம் மே மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு முன்னேற்றத்தை நம்மளுடைய மீனராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். நிறைய புண்ணிய பலன்கள் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். பல கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க, பிரார்த்தனை செய்வீங்க. இது எல்லாமே உங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக குலதெய்வ கோவிலுக்கு சென்றுட்டு வர்றதுனால உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய கிரக அமைப்பாக தான் அமையும் அப்படின்னே சொல்லலாம். முன்னோர்களுடைய ஆசி பரிபூரணமாக கிடைக்கும் போது எடுக்கிற காரியங்கள் எல்லாமே நம்மளுடைய மீனராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை குறிக்கக்கூடிய கிரக அமைப்பாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். வீட்டில், குடும்பத்தில் யாருக்காவது குழந்தைகளுக்கு குழந்தை பேர் இல்லாத இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நாளாக குழந்தை பேர் இல்லாத இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டில் உங்களுடைய வீட்டில் மழலை செத்தம் உறுதியாக கிடைக்கும், நம்பலாம். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி தனாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ராசியிலேயே உச்சம் பெற்று அமரும் போது நல்ல ஒரு மேன்மையை நம்மளுடைய மீனராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். நல்ல வசதி வாய்ப்புகள்லாம் உங்களை தேடி வரும். புதுசாக கையெழுத்தெல்லாம் போட்டு ஒப்பந்தங்கள்லாம் போட்டு நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக எழுத்து சார்ந்த தொழிலில் இருக்கிறவங்க, ப்ரெஸ்ஸு சார்ந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்குலாம் இது நல்ல பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம். பெரிய பெரிய விஐபிகளோட அறிமுகம் இந்த ஆண்டில் கிடைக்கும். உயர் பதவியில் இருக்கக்கூடியவங்களுடைய நட்பு கிடைக்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய ப்ளஸ் இந்த காலகட்டத்தில் அப்படின்னு சொல்லலாம். அவங்க மூலிமா ஒரு சில உதவிகளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். வசதி வாய்ப்புகள் பெறத்துக்கான அனைத்து விஷயங்களுமே இந்த காலகட்டத்தில் இந்த மீனராசி அன்பர்களுடைய கண்ணில் தென்படும். அதை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு மேன்மையை வருகின்ற நாட்களில் இந்த மீனராசி அன்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். அலட்சியமாக எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டீங்க அப்படின்னா கையில் பணம் தங்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு அப்படின்னே சொல்லலாம். கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். மீனராசி மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது மேல் படிப்புக்காக ஒரு சிலர்லாம் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கீங்க.
இருக்கீங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் நல்ல நல்ல வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கண்ணில் தென்படும். உங்களுடைய நீண்ட நாள் ஆசை, கனவு இது எல்லாமே நிறைவேறும். பெற்றோருக்கு இது உங்களுக்கு பெற்றோருக்கும் சரி, ஆசிரியருக்கும் சரி ஒரு மகிழ்ச்சிகரமான தருணம் அது அப்படின்னே சொல்லலாம். அவங்களுடைய ஆசையெல்லாம் கிடைக்கும், அவங்களுடைய பாராட்டுலாம் கிடைக்கும், நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். பெண்களுக்கு இந்த காலகட்டம் அக்கம் பக்கத்தில் இருக்கிற உறவுகளால் சின்ன சின்ன இடைஞ்சல்கள் கொஞ்சம் வரலாம். கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. குறிப்பாக தோழிக்கிட்ட பழகும்போது கொஞ்சம் கவனமாக பழகுங்க. தேவையில்லாத வாக்குவாதங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே உங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப சிறப்பாக, ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மீனராசி அன்பர்கள் உங்களுடைய குலதெய்வத்தையும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் தொடர்ந்து வழிபடுங்க. வியாழக்கிழமை தோறும் குரு தட்சிணாமூர்த்தியை போய் வழிபட்டுட்டு வாங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். நம்பிக்கையோடு இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மீனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மீன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதி ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி. தேங்க்யூ.